நான் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்த ஒரு விளக்கம் திருமாவளவன்கிட்ட இருந்து வந்துருச்சுங்க. விசிகாவோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்கிட்ட வந்திருக்கு ஒரு வீடியோ. வழக்கமாக அவர் சடனாக வீடியோ போடுவார் பார்த்தீங்களா, ஏதோ பெரிய இஷ்யூ நடக்குதுனாக்கா அப்போ நீண்ட நடிகை வீடியோ ஒன்று தான் போஸ்ட் பண்ணுவார் சமூக வலைதளத்தில். அது போல் வீடியோவில் பேசியிருக்காரு, நிறைய விஷயம் பேசியிருக்காரு, ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. என்னென்ன சொல்கிறாப்புல, இந்த விசிகா திமுக தொண்டர்கள் சண்டை போட்டிங்களா இப்போ சமீபத்தில், இதெல்லாம் விரும்பத்தகாத நிகழ்வுப்பா, அதான் வேண்டாம், அவதூறுகளுக்கு எதிர்வினை ஆற்றாமல் இருங்கன்னு சொல்கிறாரு. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக நம்மள நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, இதை நம்மள மட்டும் தான் எளிதாக விமர்சனம் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. பரவாயில்ல, கூலிக்கு மாரடிக்கிற பல பேர் அந்த வேலையை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரை சொல்கிறாருன்னு தெரில, அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரிகர் ஆகாதீங்க, நீங்கள் ட்ரிகராக இது கூட சண்டை போட்டு எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆராசா மாதிரி நம்மளை பல பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க தான், அதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதில் ஒன்றும் டவுட் இல்லை, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆதங்கப்படுறதுலையும் நியாயம் இருக்குல்லப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு திருமா அவர்கள். தாவேக்காவோடு நாம் நிற்கிறத திமுக தொண்டர்கள் எப்படி ஈஸியாக கடந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் கேட்குறா இதை? விசிகாவோட தலைவர் இந்த ஒரு கேள்வியை கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, என்னோட நேர்மையை பற்றியும் விசிகாவை பற்றியும் அண்ணன் ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். அமைச்சரவையில் இடம்பெறத அவர்கிட்ட என்னால் சொல்ல முடியல அந்த டைமில். அதுக்கப்புறம் அமைச்சரவையில் இடம்பெறது சார்ந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்களில் சில பேர்கிட்ட தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இது தயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் இங்கே ஒரு ஓப்பனை பண்ணுறாரு. இந்த பிரச்சனையை இனிமேல் ஊதி பெருசாக்காமல் கடந்து போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓப்பனாக பேசிட்டாப்புல. ஆனால் எனக்கு என்ன புரியல தெரியுமா, திமுக சொல்லி தான் இவங்க இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு டாக் வெளியே வந்துச்சு, அந்த வட்டாரம் சார்ந்து வந்துருந்துச்சு. அப்படி அவங்களே இசைவு தெரிவிக்கும் போது எதுக்கு இவ்வளோ தயக்கன்றதான் பல பேருக்கு புரியலைங்க. அப்படின்னா திமுக முடிவையும் எதிர்த்து விசிகா அமைச்சரோட அதிகாரத்தில் பங்குன்றதுனால இந்த பக்கம் போயிட்டாங்கன்ற ஐயமும் பல பேர் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ரைட்டு, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அண்ணன் இந்த வழக்கத்தை கொடுத்துருக்காப்புல. தாவேக்கா ஆட்சி கவிழ்றதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. மக்களே, பெரிய பிரேக்கிங் நியூஸே இதுதான். ஏன்னா பல பேர் அசியூம் பண்ணது 6 மாதம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே சொல்கிறத கேட்டு இந்த ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாப்புல, நாங்கள் ஆட்சி கவிழ்றது விடமாட்டோன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்காங்க, சாதாரண விஷயமா? அந்த நம்பிக்கையில் 5 வருஷங்கள் வரைக்கும் அவங்க திறம்பட ஆட்சி தொடரட்டுமே, இதில் என்ன இருக்க போகுது? விமர்சனங்களுக்கு இடம் தரும்படி தாவேக்கா தலைமை செயல்படக்கூடாதுன்னு மட்டும் ஒரு கண்டிஷன் அப்ளை மாதிரி தான், அதையும் சொல்லியிருக்காப்புல.